ஸோ இயேசு கிறிஸ்துவ ஒருத்தன் அணிகளில் நான் கொள்ளும்போது அவனுடைய ஆவிக்குரிய வஸ்திரம் பிரகாசம் அடையுது. பிரைஸ் தி லார்ட். போன எபிசோடில் நம்ம பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ வஸ்திரத்தை தொட்டதை பார்த்தோம். சரி, முதலாவது கர்த்தராய் இயேசுடைய கிருபையும் இரக்கமும் சந்தோஷம் சமாதானம் அற்புதமான செயல் உங்களோடு இருப்பதாக. அவர் தாமே உங்களை பரிசுத்தமாக்குவார். இன்றைக்கும் கர்த்தருடைய வஸ்திரத்தை பற்றி தான் நம்ம ஆராய போகிறோம். நீங்கள் வேதத்தை நல்லா வாசித்தீங்கன்னா ஏசாயா 6 அதிகாரத்தில் 1 வாசித்தே வரும்போது அவருடைய வஸ்திரத்துங்களால் தேவாலயம் நிறைந்தது, அது பிரகாசமாக இருந்ததுன்னு பார்க்கிறோம். ஏசாயா என்ன தீர்க்கதரிசி நடுநடுங்கி போனான். அவருடைய வஸ்திரத்தின் பிரகாசம் ஏசாயா எவ்வளோ தூரம் அழுக்குள்ளவன் என்பதை காண்பித்தது. ஆமாம், ஒளி பிரகாசிக்கிற இடத்துல இருளுடைய அடர்த்தி நமக்கு தெரியும், இருள் ஓடி போயிடும். அதே போல தான் ஏசாயா சொன்னான். ஏசாயா 64:6 நம்முடைய நீதிகளெல்லாம் அழுக்கான கந்தைகள் அப்படின்னு சொன்னான். ஆகவே தான் யூதாவில் அவன் சொல்லும்போது 23 மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற உங்கள் வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். பல விதங்களில் நம்ம என்னதான் டீசெண்டாக ட்ரெஸ் அணிந்தால் கூட நம்முடைய உள்ளம் அந்த அளவுக்கு சுத்தமாக இருக்காது. ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபாதருக்காக நான் ஜெபம் பண்ணேன். அது ஜெபம் கூட பண்ணல, அவர் தன்னுடைய வேலை செய்ய இடத்துக்கு என்னை அழைத்திருந்தார். நான் ஒரு பக்கம் நிற்கிறேன். அந்த ஃபாதர் கிட்டத்தட்ட ஒரு 20 அடி தூரத்தில் உள்ள நுழைகிறார். எனக்கு அவர்கிட்ட ஒரு காரியம் ஆக வேண்டியிருந்துச்சு. ஸோ என்னை பார்த்த உடனே அவர் என்ன நினச்சார் தெரில, பிரதர் வந்துட்டிங்கன்னா நான் பொத்துன்னு விழுந்தார். பொத்துன்னு விழுந்த உடனே அவரை தூக்கி கொண்டு போய் பார்க்கும்போது பல வருஷங்கள் அவருக்கு வேனை கொடுத்த கட்டி, கோலனில் இருந்த கேன்சர் கட்டி அப்படியே கீழே சுகமானார். சுகமானதுக்காக அவருடைய சர்ச் மூலமாக எனக்கு ஒரு சுகமளிக்கும் கூட்டம் ஒன்று ஒழுங்கு சேர்ந்தார் மதுரையில். அப்போ அவர் தன்னை குறித்து சொல்லும்போது ஒரு அழகான வார்த்தைனார். நாங்கள் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்கிறோம், நீங்கள் எல்லோரும் எங்களை ஃபாதர்ஸ் நினைக்கிறீங்க, ஆனால் அதை விட எங்களுடைய உள்ளங்கள் எவ்வளோ கரைப்பட்டிருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடித்தார். அந்த கரைப்பட்டிருக்க உள்ளத்தினால தான் இந்த மாதிரி வியாதிகள் நமக்கு வருது, இந்த மாதிரி சோர்வுகள் வருது. ஆனால் அருமையான பேச போகிற ஐயா வந்தப்போ அவர்லேருந்து ஒளி எனக்குள்ளே வந்துச்சு, அது இயேசுவின் ஒளிஞ்சினார். இதே போல தான் நம்ம மத்தேயு 22:11-13 பரிசுத்த கல்யாண விருந்துக்கு தேவன் மக்களை அழைக்கிறார். மணவாட்டியாக நம்ம சொல்கிறோம். அதுலேயும் அந்த கல்யாணத்துக்குரிய ட்ரெஸ்ஸை போடாதவங்க ஒருத்தர் தான் பார்க்குறோம். நான் என் மனைவி ஒரு குறிப்பிட்ட ஒரு ஹோட்டலுக்கு போனியாச்சு. எங்களை அழைத்த வட இந்திய தெய்வ மனுஷன் அந்த குறிப்பிட்ட ஹோட்டலுக்கு கொண்டு போனார். ஆனால் அந்த ஹோட்டலுடைய மகிமை இதெல்லாம் தெரியாது. நாங்கள் போன உடனே என்னத்தான் நீட்டாக ட்ரெஸ் அணிஞ்சிருந்தாலும் அவங்க இன்னொரு ட்ரெஸ் போட்டாங்க. அது வெள்ளையான ஒரு ட்ரெஸ் போட்டாங்க, கேப் போட்டாங்க. ஏன்னா உணவு ஹைஜீனிக்காக, நம்மளும் ஹைஜீனிக்காக இருக்கணுமா பாருங்கள். நம்ம என்ன ட்ரெஸ் போட்டாலும் அங்கே எஜமான் வருகிற விருந்தாளிக்கு என்ன ட்ரெஸ் நினைத்தாரோ அதை தான் போட முடியும். இது போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பரிசுத்தம் என்கிற வஸ்திரத்தை நம்ம அணியணுமா. ஸோ நம்முடைய வஸ்திரங்கள், அதாவது நம்முடைய இருதயத்தின் மாம்ச எண்ணங்கள், நம்முடைய மனதின் கெட்ட எண்ணங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் தோய்க்கப்பட வேண்டியிருக்கு. இவர்கள் ஆட்டுக்குட்டியான இரத்தத்தில் தங்களை தோய்த்தவர்னு சொல்லி வெளிப்படுத்தல் 7 கடைசியில் பார்க்கிறோம். ஆட்டுக்குட்டியான இரத்தத்தில் தங்கள் வஸ்திரத்தை தோய்த்தவர்கள், கிறிஸ்துவுக்காக துன்பப்பட்டவர்கள். ஆண்டவர் சொல்கிறார், அவள் என்னுடைய வஸ்திரத்தின் ரத்தத்தில் கழுவுறாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு இருக்கிற அழுக்கான வஸ்திரத்தை களைந்து போட்டு தம்முடைய வஸ்திரத்தை நம்ம மேலே கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது வெளிப்படுத்தல் 19 நாம் பார்க்க போல்
12-16 படி திரள் கூட்டமான மக்கள் இயேசு பின்னாடி பெண் வஸ்திரம் தரித்தவர்களாய் அங்கே சேனையோடு புறப்படுறார். இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரம் எப்படி இருந்ததா, எந்த வண்ணாலும் வெளுக்க முடியாத அளவுக்கு பிரகாசமாய் வெண்மையாக இருந்ததாம் என்று சொல்லி மார்க் 9:3 பார்க்கிறோம். அதே போல் மத்தேயு 17:2 பார்க்கிறோம். பிரகாசமான உடைய வஸ்திரங்கள். ஆமாம், தேவனுடைய பரலோகத்தில் அவருடைய வஸ்திரங்கள் மிகவும் தூய்மையாக வெண்மையாக இருந்ததாக நாம் பார்க்கிறோம். ஆனால் அதே இடத்துல பூமியை பற்றி வேணும்னு சொல்லுது, பூமி வஸ்திரத்தை வர பழசாக போயிடும். இது பழைய வஸ்திரம் தான் ஆண்ட சொல்கிறார். யோபம் 38:14, சங்கீதம் 102:26, எபிரேயர் 1:11 இவைகள் வஸ்திரத்தை போல பழையதாக போயிடும். நம்ம தான் இந்த பூமியை போட்டிகிட்டு இருக்கோம். ஆக என்ன பெரிய கட்டடம் கட்டிதான், ஆக என்ன பெரிய டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் இது உருவாக்கின ஆண்டுக்கு முன்னாடி இந்த பூமி வஸ்திரம்தான். நீங்கள் என்னுடைய பவர் ட்ரைனிங் வரும்போது நான் அதை உங்களுக்கு விளக்குவேன். அது ரொம்ப ஈஸி. சிலந்தி குழு மாதிரி இருக்கும், அங்கே ஸ்டாஸ்கரங்கள்லாம் இருக்கும், அது ஒரு வஸ்திரமாக இருக்கும். தேவனாய் இயேசு வரும்போது எல்லாம் அப்படி சூட்டிடுவாங்க. சமக்காலத்தை சூட்டின மாதிரி எல்லாமே விழுந்துடும். ஒருவேளை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ கடைசி காலத்தை பார்ப்போம். ஸோ உலகம் வஸ்திரத்தை போல் அழிந்து விடும். ஆனால் கர்த்தருடைய வஸ்திரம் பரலோகத்தும் சரி பூமியும் சரி அது மிகவும் வெண்மையாக பிரகாசமாயிருந்தது. காரணம் அவர் பிரதான ஆசாரியன். அங்கே நம்ம பார்க்கணும். யாத்திரா 39 வரிசையாக நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு ஆசாரியனுடைய வஸ்திரமும் எப்படி இருக்கணும் என்கிறத பார்க்குறோம். எப்படி நம்ம ஏபோத்தியில் தைச்சிடணும், அந்த வஸ்திரம் மணிகள் இருக்கணும், பொன்னால் செய்யணும், இளநூல், மெல்லிய பஞ்ச நூல் கிளியக்கூடாது. இப்படியெல்லாம் இயேசப்பா மோசைக்கு, தேவன் மோசைக்கு அவர் வழக்கம் கொடுக்குறார். ஏன்னா அது பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்க வஸ்திரம். அதுபோல் அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய அழுக்கான நீதிகளெல்லாம் எடுத்துட்டு பரலோக நீதியாக அறப்பட்ட வஸ்திரத்தை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அவர் தான் நம்முடைய நீதியும் மீட்பும் ஞானமும் ஆலோசனையாக மாறினார். ஸோ இயேசு கிறிஸ்துவ ஒருத்தன் அணிகளில் நான் கொள்ளும்போது அவனுடைய ஆவிக்குரிய வஸ்திரம் பிரகாசம் அடையுது. கர்த்தருடைய ஜீவ ஒளி நமக்குள்ளே பிரகாசிக்கும் போது அந்த வஸ்திரம் பிரகாசிக்குது. ஏசப்பாவுடைய வஸ்திரம் மட்டும் பவர் இல்லை, நீங்கள் அணிந்திருக்கிற வஸ்திரம் பவர் வரும். சில காலத்துக்கு முன்னாடி நான் கரூரில் ஒரு மீட்டிங் நடத்துகிறேன். அப்படி மீட்டிங் நடத்தும்போது அந்த ஹால் ஃபுல்லாக ஜனங்கள் கூட்டம். தனி ஜபத்துக்கு வாங்கன்னு சொல்லும்போது அப்போ ஒரு நண்பர் 25 இயர்ஸ் பெட்டடான ஒரு பெண்ணை கொண்டு வந்தார். தாய் அந்த கூட்டத்துக்குள்ளே அவங்களாம் வர முடியாது. அவங்களுக்கு எந்த அளவுக்கும் கை காலெலாம் அசையாது, பேரலிட்டிக் ஸ்ட்ரோக். அந்த அம்மா அப்படியே இழுத்துட்டு நான் போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸு ரஜீவ் கோட்னு சொல்லுவாங்க, இல்லை சஃபாரி ட்ரெஸ், அதில் டச் தான் பண்ணியிருக்கான். அந்த அம்மாவோட கை இழுத்து அதை டச் பண்ணாங்க. திடீர்னு கூட்டத்தில் ஒரே கைத்தட்டல். என்னன்னு பார்த்தா அந்த அம்மா எழும்பி ஓட ஆரம்பிச்சிட்டு. ஸோ இந்த பவர் பரிசுத்தா நம்ம எவ்வளோ நிரம்புகிறோமோ, அவருடைய வார்த்தையில் எவ்வளோ நிரம்புகிறோமோ, மக்களுடைய கண்ணீரை துடைக்க எப்படி மனதுருகி பிரதிபலன் கருதாமல் செபிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்குள்ளேயும் சரி நாம் அணிந்திருக்க மீதும் அவருடைய வஸ்திரம் பலமுள்ளதாக இருக்கும். ஸோ வில் ஆல்சோ பி ஃபில்ட் வித் த பவர் ஆஃப் காட், நாட் ஓன்லி இன் யூ பட் இன் எவ்ரிதிங் யூ டச், அண்ட் த லார்ட் வில் பிளெஸ் யூ. அன்பின் கர்த்தாவே, உம்முடைய கிருபையினால் நம் பிள்ளையுடைய எல்லா அழுக்கான கந்தையிட அப்புறப்படுத்தும். சுயமான நற்கிரையினால் நான் பரலோகம் போக முடியும் என்கிற எண்ணங்களை அப்புறப்படுத்தும். தேவனே, எங்களுடைய இதயத்தையும் எங்களுடைய சரீரத்தையும் நாங்கள் போடுற ட்ரெஸ்ஸையும் நாங்கள் தொடுகிற எல்லாவற்றையும் நீர் எங்களுக்காய் சிந்தின பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவும் ஏசப்பா, சுத்தமாக்கும் ஏசப்பா, சிவேர் என்றிருந்தால் வெண்மையாக்கும் இயேசுவே.
உம்முடைய வஸ்திர தொங்கல் எங்கள் மேல் படட்டும் படட்டும் இயேசு சுவாமி. எங்கள் உடலிலும் எங்கள் மனதிலும் இதயத்திலும் அழுக்கள் அத்தனையும் எடுத்து போடும். உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகள் ஊற்றும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் ஆமேன்.